السلام عليكم. وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أول كلمة طيبة لا إله إلا الله توكلت சுவனேவாய் பொருள் மனதால் கூடியவன் அல்லாஹ்வை தவிர ஆனந்தை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதராக இருக்கிறார்கள். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சூரத்துல் இக்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமா طيبة لا إله إلا الله محمد رسول الله பொருள் வணக்கத்துக்கு கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவல் கலிமா தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. வேண்டப்பட்ட செய்தாரின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அல்லாஹ்வை பெற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை ஆரம்பம் செய்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே
Ar-Rahmanir-Rahim. Ar-Rahmanir-Rahim. அவன் அளவற்ற அல்லாஹ்வின் நிலைத்த அன்புடையோர். மாலிக் யௌமித்தீன். அவனே நியாயத்திற்கு தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி செய்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேரடியாக சிராத்தல் தல்லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். எவர்களுக்கு அனுப்புந்தாயோ அவ்வழியில் உபாதற்கு ஆளானோ வழியுமல்ல, தவறியோர் வழியுமல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் இக்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு ஸமத். லம் யலித் வ லம் யூலத். லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். Waalaikumsalam. Waalaikumsalam. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu Allahu lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Assalamu alaikum. Arabi malamah Muhammad Sabar Nabiyullah Assalamualaikum. Arabi malangal muharam sabar Nabiullah wa Nabiullahi Jamatullah wa Jamatullahi Rajab Sawfa Namala Sawat Tuhaira Tuhat. Assalamualaikum. Suratul Fatihah. A'udzu billahi minasy syaithanir rajim. Kita syaitan tinggi itu பாதுகாவல் தெரிவிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் இரக்க அன்புடைய ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்கம் படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கு ஆகும். அர்-ரஹ்மானிர்-ரஹீம். அவன் அளவற்ற அல்லாஹ்வும் இரக்க அன்புடையவன். மாலிக் யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அதனை இவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியில் அதுவும் கோபத்திற்கு ஆளானோர் வலியுமல்ல, நெறி தவறியோர் வலிமல்ல. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அரபி மாலங்கள் லுகத சபர் நபியல்லாஹ் நபியல்லாஹ் ஜமதல்லாஹ் ஜமதல்லாஹ் அல சௌஃபாலல சௌவாதுக. Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam. Arabi malamul muharam sabar Nabiullah Jamatullah Rajab Sawfa Lamalan Sawfa Tuqaidatul Wajh. Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam.
9 Isha 10 Assalam Assalamualaikum. Assalamualaikum. Safdul Jira Waidul Wad Islamito Salasa Tri Atatul Fa Hamzatul Fa Sita 6 Sabua 7 Samanya 8 Naya Asalatan Ahada Salalaba Isna Salatuwa Salasa Salatati Arba Salafoti Hamza Salafoti Assalamualaikum. Assalamualaikum. Safrun Jira Wahidun Wad Isnani Tu Salasati Arbatun Four Hamsatun Five Sittatun Six Sabotun Saba Samaniatun Eight Tisatun Nine Asyatun Ten Assalamualaikum. Assalamualaikum. குர்ஆனில் உள்ள மொத்த சூறாக்கள் எத்தனை? 114. மிகவும் கண்ணியத்திற்குரிய நபிமார்கள் யாவர்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை? 6666. குர்ஆன் எப்போது இறங்கியது? குர்ஆன் ரமலான் மாதம் லைலத்துல் கத்ர் இரவில் இறங்கியது. குர்ஆனில் உள்ள மொத்த ஜுஸுகள் எத்தனை? 30. Assalamualaikum. Waalaikumsalam. Alhamdulillahirabbi ahyana barama amanana waihiye rasul. வாகனத்தில் செல்லும் போது ஓதும் துஆ. Subhanallah, Sabbanana, Hara, Wamagurna, லஹு Mukrini, Vaina Ela, Rabbina, Rukalimun. உணவு உண்ண ஆரம்பிக்கும் போது ஓதும் துஆ. Bismillahirrahmanirrahim. தூக்கத்திலிருந்து விழித்ததும் ஓதும் துஆ. Al-Lailati, Ahyana, Barama, Amatana, Aihiye, Rasul. பால் குடித்த பிறகு ஓத வேண்டிய துஆ. Allama barinana fihi wasadina milku. உணவருந்திய பிறகு ஓதும் துஆ. Al-Lailati, Atamana, Wasabana, Wajanana, Minal Muslimin. சரி. Assalamualaikum. Assalamualaikum. Ayyamallah. Wadalata. Tawallahan. Nado. Tawainale. Innas. Tawallata. Tawa. Tawallarbiyari. Mulat. Tawallkamidin. Yara. Tawallumate. Lele. Tawallaryavati. Kali. Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam. Yaumul ahadi. Nyahide. Yaumul isnaini. Tinggal. Yaumul sulasai. Chawwal. Yaumul alibiyai. Budan. Yaumul hamis. Yara. Yaumul Jummati. Welli. Yaumul sabat. Sanikiழமை. Assalamualaikum. நபி அவர்களுக்கு முதலாக
வஹி இறங்கிய குகையின் பெயர் என்ன? ஹிரா குகை. குர்ஆனில் ரஹ்மான் என்ற பெயர் எத்தனை தடவை வந்துள்ளது? 169 தடவை. குர்ஆனில் எத்தனை பெண்களின் பெயர் கூறப்பட்டுள்ளது? ஒரே ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரில் ஒரு சூறாவாகவே வந்துள்ளது. ஃபிரௌனுடைய அமைச்சர் என குர்ஆனில் அல்லாஹ் யாரை கூறுகிறான்? ஹாமான். குர்ஆனில் மகத்தான சூரா என்று சஹீஹுல் புகாரி எதனை சொல்லுகிறது? சூரத்துல் ஃபாத்திஹா. வீட்டில் எந்த சூறாவை ஓதினால் ஷைத்தான் வரமாட்டான்? சூரத்துல் பக்ரா. அல்லாஹ்வின் வாள் என்று அழைக்கப்படும் சஹாபியா? காலித் பின் வலீத். எந்த சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2 தடவை வந்துள்ளது? சூரா நமல். நபி அவர்களின் கடைசி மனைவி பெயர் என்ன? அன்னை மைமூனா பின்த் ஹாரிஸ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர் குர்ஆனில் எத்தனை தடவை வந்துள்ளது? 12 தடவை. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது, பிஸ்மில்லாஹ். துன்பத்தில் உழலும் போது, யா அல்லாஹ். எதையும் பாராட்டும் போது, மாஷா அல்லாஹ். உறுதிமொழி எடுக்கும் போது, அல்ஹம்துலில்லாஹ். தர்மம் செய்யும் போது, ஃபீ சபீலில்லாஹ். யார் மீதும் அன்பு பாராட்டும் போது, ஃபீ ஹுப்பில்லாஹ். யாரிடமிருந்தும் விடை பெறும் போது, ஃபீ அமானில்லாஹ். பிரச்சனைகள் எழும்போது, தவக்கல்து அலல்லாஹ். பிரார்த்தனையில் பங்கு கொள்ளும் போது, ஆமீன். விரும்பியவை நடக்கும் போது. அல்ஹம்துலில்லாஹ். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम। யாருக்கும் நன்றி கூறும் போது, ஜஸாகல்லாஹ். எதுவும் புகழப்படும் போது, சுப்ஹானல்லாஹ். எதையும் செய்ய நினைக்கும் போது, இன்ஷா அல்லாஹ். தவறை எண்ணி வருந்தும் போது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். தும்மும் போது, அல்ஹம்துலில்லாஹ். பிறர் தும்மும் போது, யர்ஹமுக்கல்லாஹ். தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது, லா இலாஹா இல்லல்லாஹ். விரும்பாதவை நடக்கும் போது, நஊது பில்லாஹ். இடம்பெறும் செய்திகளை கேட்கும் போது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்களே, எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டியதுதான். அது நினைக்கணும். அதுக்கு பையன் அழகா பதில் சொன்னான். அவன் சொல்லிட்டான், நம்ம கேட்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரணும், தான் முக்கியம். அவன் சொல்லிட்டான், நமக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. அவன் சொன்னது அவனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் தான். ஆகையினால் எல்லோரும் இந்த விஷயத்தில் அதிக கவனம் எடுத்து எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எதையும் செய்ய நினைக்கும் போது, இன்ஷா அல்லாஹ். யாருக்கும் நன்றி சொல்லும் போது, மாஷா அல்லாஹ். பிறர் தும்மும் போது, யர்ஹமுக்கல்லாஹ். தவறை எண்ணி வருந்தும் போது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். உறுதிமொழி எடுக்கும் போது, அல்லாஹி பில்லாஹ். யார் மீதும் அன்பு பாராட்டும் போது, நிகு பில்லாஹ். திருமணத்தின் போது, ஆமன்து பில்லாஹ். பிரச்சனைகள் எழும்போது, தவக்கல்து அலல்லாஹ். விரும்பாதவை நடக்கும் போது. நஊது பில்லாஹ். எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது, பிஸ்மில்லாஹ். யாரிடமிருந்தும் விடை பெறும் போது, ஃபீ அமானில்லாஹ். விரும்பியவை நடக்கும் போது, தபாரக்கல்லாஹ். பிரார்த்தனையில் பங்கு கொள்ளும் போது, ஆமீன். தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது, லா இலாஹா இல்லல்லாஹ். எதுவும் புகழப்படும் போது, சுப்ஹானல்லாஹ். துன்பத்தில் உழலும் போது, யா அல்லாஹ். எதையும் பாராட்டும் போது. மாஷா அல்லாஹ். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம் என்றால் யார்? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கு முஸ்லிம் என்று சொல்லப்படும்.
இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ் செய்ய சொன்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்னவற்றை செய்யாமல் இருப்பதற்கும் இஸ்லாம் என்று சொல்லப்படும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வேலை என்ன? மழை, இடி, மின்னல், காற்று ஆகியவற்றை கொண்டு வருவதாகும். வேதம் என்றால் என்ன? நபிமார்களுக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட புத்தகங்களாகும். வேதங்கள் எத்தனை? அவை யாவை? வேதங்கள் 4. அவை தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். முக்கியமான வானவர்கள் எத்தனை பேர்? மாணவர்கள் 10 பேர். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், முன்கார், நகீர், மாலிக், ரில்வான், நன்மை எழுதுமானவர், தீமை எழுதுமானவர். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் நம்மை அவனுடைய வணக்கத்துக்காக மட்டுமே படைத்தான். நம்முடைய மார்க்கம் எது? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அவை 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஜக்காத்து, 5 ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது, பிஸ்மில்லாஹ், எதையும் பாராட்டும் போது, மாஷா அல்லாஹ், தவறை எண்ணி வருந்தும் போது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யார் மீதும் அன்பு பாராட்டும் போது, ஈதுபில்லாஹ், திடுக்கிடும் செய்திகளை கேட்கும் போது, இன்னலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விரும்பாதவை நடக்கும் போது, நவுதுபில்லாஹ், யாரிடமிருந்தும் விடை பெறும் போது, ஃபி அமானில்லாஹ், நன்றி கூறும் போது. ஜஸாகல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தின் மேல் உள்ள அர்ஷிலே இருக்கிறார். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் நம்மை அவரது வணக்கத்துக்காக மட்டும் படைத்தார். உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். நம்முடைய மார்க்கம் எது? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அவை யாவை? 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 ஜக்காத்து, 5 ஹஜ். உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் நம்மை அவரை வணங்குவதற்காக மட்டுமே படைத்தான். நம்முடைய மார்க்கம் எது? இஸ்லாம். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆனில் எத்தனை ஜுஸுகள் உள்ளன? 30 ஜுஸ்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் ஆரம்ப சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. திருக்குர்ஆன் முதலாக அருளப்பட்ட இரவு எது? லைலத்துல் கத்ர் இரவு. திருக்குர்ஆனில் கடைசி சூரா எது? சூரத்துல் நாஸ். அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்கள் எத்தனை? 4 வேதங்கள். தௌராத் வேதம், சபூர் வேதம், இன்ஜீல் வேதம், குர்ஆன். உங்களில் சிறந்தவர் யார்? எவர் குர்ஆனை தானும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என நபிகள் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களில் சிறந்தவர் யார்? எவர் குர்ஆனை
குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்று கொடுக்கிறாரோ அவரை உங்களின் சிறந்தவர் ஆவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருக்குர்ஆனில் எத்தனை ஜுஸுகள் உள்ளன? திருக்குர்ஆனில் 30 ஜுஸ்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் கடைசி சூரா எது? சூரத்துல் நாஸ். திருக்குர்ஆன் எந்த மொழியில் யாருக்கு அருளப்பட்டது? அரபி மொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆனில் ஆரம்ப சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. திருக்குர்ஆனில் எத்தனை ஜுஸுகள் உள்ளன? திருக்குர்ஆனில் 30 ஜுஸ்கள் உள்ளன. அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்கள் எத்தனை? அவை யாவை? 4 தௌராத் வேதம், ஸபூர் வேதம், இன்ஜீல் வேதம், குர்ஆன். திருக்குர்ஆனில் கடைசி சூரா எது? சூரத்துல் நாஸ். உங்களில் சிறந்தவர் யார்? எவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிமார்கள் யார்? மக்களே, சன்மார்க்கத்தை பக்கம் அழைப்பதை காணலாம். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆக்கப்பட்டவர்கள். ஜின் இனமும் காற்றும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டு உலகை ஆட்சி செய்த நபியார்? நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள். மீன் வயிற்றில் சில நாட்கள் இருந்த நபியார்? நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள். வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நபியார்? நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடன் பேசிய நபியார்? நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகில் முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் படைக்கப்பட்ட பெண் யார்? ஹவ்வா அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் கப்பலை உருவாக்கிய நபியார்? நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள். நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டு அல்லாஹ்வினால் காப்பாற்றப்பட்ட நபியார்? நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தம் மகனை அறுக்க துணிந்த நபியார்? நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கைகளால் அறுக்க துணிந்த நபியார்? நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்கள். புண்களால் சோதிக்கப்பட்ட நபியார்? நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பழங்கள், பவாகிஹு, வாழைப்பழம், மௌசூன், ராஜைப்பழம், இனாசு, மாலமரம், ருமானு, ஸ்ட்ராபெரி பழம், பலாலத்து, அன்னாசி பழம், அனானசு, காய்கறிகள், அல்வாது, கேரட், சாறு, கத்திரிக்காய், பரிஞ்சான், மிளகாய், வேப்பல், பூண்டு, சாமு, உருளைக்கிழங்கு, பட்டாசு. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக அசீம் கேள்வி பதில். இவன் இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முறை வருகிறது? 4 தடவை வருகிறது. நபி அவர்களின் பெரிய அற்புதம் எது? திருக்குர்ஆன் ஆகும். நபி அவர்கள் விரும்பிய நறுமணம் எது? கஸ்தூரி மற்றும் ஊது ஆகும். நபி அவர்கள் விரும்பிய எண்ணெய் எது? சேதுன் எண்ணெய் ஆகும். நபி அவர்கள் எந்த செயலை தடுத்தார்கள்? இடது கையால் சாப்பிடுவதை தடுத்தார்கள். நபி அவர்கள் எந்த பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள்? பேரிச்ச பழங்களை தர்பூசணியும் விரும்பி சாப்பிடுவார்கள். நபி அவர்கள் கடைசியாக செய்த ஹஜ்ஜிற்கு என்ன சொல்லப்படும்? ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும். நபி அவர்களின் நெருங்கிய நண்பர் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக ஆப்பிள். அஸ்ஸலாமு அலைக்கும். நபி அவர்கள் விரும்பிய நிறம் எது? பச்சை நிறமாகும். நபி அவர்களின் பெரிய அற்புதம் எது? திருக்குர்ஆன் ஆகும். நபி அவர்கள் பயன்படுத்திய சுர்மா எது? இஸ்மித் என்ற சொல்லாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள்? பேசும் வார்த்தை தர்பூசணியை விரும்பி சாப்பிடுவார்கள். நபி அவர்களின் பெயர் குர்ஆனில் எத்தனை முறை வருகிறது? 4 தடவை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பழங்களை விரும்பி சாப்பிடுவார்கள்? பேரிச்சம்பழத்தை தர்பூசணியை விரும்பி சாப்பிடுவார்கள். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹனீனா. அடுத்தபடியாக ஹனீனா. அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது என்ற வார்த்தையின் பொருள் என்ன? புகழப்பட்டவர்கள் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? புனிதமிக்க மக்கா மாநகரில் பிறந்தார்கள். நபி அவர்களின் பெற்றோர் யார்? தந்தை அப்துல்லா, தாயார் ஆமினா அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் எப்பொழுது நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25ஆம் வயதில் நடந்தது. தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? நபித்துவத்தில் 12ஆம் ஆண்டு மிஹ்ராஜ் இரவில் கடமையாக்கப்பட்டது. ஜகாத் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்புக்கு பின்பு கடமையாக்கப்பட்டது. நபி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி என்பது எதை குறிக்கிறது?